1968 72 நடுவில் அமெரிக்கா நிலாவுக்கு மனிதர்களை 9 தடவை கூட்டு போகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் 6 தடவை வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இதனால் 12 மனிதர்கள் நிலாவில் கால் வைக்க முடிஞ்சது. 50 வருடங்கள் கழிச்சு நாசா மறுபடியும் பண்ண போகிறாங்க. ஆர்டிமிஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனை வச்சு நிலாவில் எப்படி நீண்ட நேரம் இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு எப்படி ஈஸியாக போயிட்டு வரலாம், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய மிஷன் தான் ஆர்டிமிஸ். சுருக்கமாக சொல்லணுன்னா, இங்கே நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பண்ணணும். இந்த ஆர்டிமிஸ் மிஷனை நாசா எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மிஷன்லேயே முக்கியமான பங்கு இதில் கலந்துக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் தான். அவங்கள மைண்டில் வச்சுட்டு தான் இதோட டிசைன் அண்ட் டெஸ்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. இதுதான் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஒரையான். இந்த ஒரையானை 3 பாகமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரூ மாடியூல். இந்த க்ரூ மாடியூலில் தான் 4 ஆஸ்ட்ரோநாட்ஸுமே தங்கியிருப்பாங்க. ரெண்டாவது சர்வீஸ் மாடியூல். நம்மளோட 4 ஆஸ்ட்ரோநாட்டுக்கு தேவையான லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், ஒரு ராக்கெட் இன்ஜினும் இருக்குது, அதுக்கு தேவையான ஃபியூல் ரிசர்வ்ஸும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு லான்ச் அபார்ட் சிஸ்டம் இருக்குது. லான்ச் ஆகிற நேரத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற 4 ஆஸ்ட்ரோநாட்ஸையும் இது சேஃப்டி பண்ணிடும். இதில் ஒரு கார்கோ ஹோல்ட், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் அப்பர் ஸ்டேஜ், ஒரு பெரிய கோர் ஸ்டேஜ், இது எல்லாத்தையும் பூமியிலிருந்து தூக்கிறதுக்காக 2 சாலிட் ராக்கெட் பூஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1969 யூஸ் பண்ண ராக்கெட்டை விட இது ரொம்பவும் அட்வான்ஸ்டான ராக்கெட். கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்டோட வெயிட் 27.4 லட்சம் கிலோகிராம் இருக்கும். அதில் இந்த ராக்கெட் யூஸ் பண்ணுற ஃபியூயல் மட்டும் 23 லட்சம் கிலோகிராம் இருக்கும். ஒன்ஸ் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணி இக்னிஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மேஜிக் தான். கோரில் இருக்கிற 4 இன்ஜினோட சேர்ந்து 2 பூஸ்டர் இன்ஜினும் ஃபுல் ஃபோர்ஸில் ராக்கெட்டை லிஃப்ட் பண்ணும். ஜஸ்ட் 2 நிமிஷத்தில் பூஸ்டர் கோர்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். லான்ச் ஆனதுலேருந்து 8 நிமிஷத்தில் கோர் ஸ்டேஜுமே டிப்ளீட் ஆகி செப்பரேட் ஆகிடும். அப்பர் ஸ்டேஜை கரெக்டான ஆங்கிள்லையும் கரெக்டான டைமிங்லையும் ஃபயர் பண்ணி எர்த்தை சுற்றி ஒரு பார்க்கிங் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணிடும். ஸ்பேஸ் கிராஃப்டை ரீகான்ஃபிகர் பண்ணி டீப் ஸ்பேஸ் போகிறதுக்கான சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. பூமியில் இருக்கிற மிஷன் கண்ட்ரோல்லேருந்து கோங்கிற சிக்னல் கிடச்சதுக்கப்புறமா ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்பர் ஸ்டேஜில் இருக்கிற இன்ஜின்ஸை மறுபடியும் ஃபயர் பண்ணி எர்த்தோட ஆர்பிட்லேருந்து வெளியே போயிடுவாங்க. இந்த இன்ஜின் ஃபயரிங்கோட டைமிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் பூமியோட புவியீர்ப்பு சக்தியை தாண்டி வெளியே போக முடியும். இந்த அப்பர் ஸ்டேஜ் பர்ன் ஆனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து ரிமூவ் ஆகி அது வெளியே வந்துடும். நிலாவுக்கு பக்கத்தில் போகும்போது தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அப்போலோ மிஷனுக்கும் இப்போ பண்ணுற ஆர்டெமிஸ் மிஷனுக்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு புரியும். அப்போலோ மிஷனில் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லூனார் கமாண்ட் மாடியூலும் ஒரு லூனார் லேண்டர் மாடியூலும் இருந்தது. ஆர்டெமிஸ் இப்போ ஆரம்பித்து இன்னும் ஒரு சில வருஷங்களில் இந்த க்ரூக்கு தேவையான எல்லா விஷயங்கள்லையும் நிலாவில் எங்கெங்கே வேணுமோ அங்கே பிளேஸ் பண்ணிடுவாங்க. இதில் என்னெல்லாம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோவர்ஸ், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மனுஷங்களை உயிரோடு வச்சுருக்கிறதுக்கான சில சிஸ்டம்ஸ். அது மட்டும் இல்லைங்க, நிலாவை சுற்றி கேட்வே அப்படிங்கிற ஒரு லூனார் ஸ்டேஷன் ரெடி பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டேஷனில் நம்மளோட லூனார் லேண்டரையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கம்யூனிகேஷன் சிஸ்டமையும் இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். வருங்காலத்தில் இந்த மிஷனில் மற்ற நாடுகள் நாசாவோட சேர்ந்து வேலை செய்யும்போது இந்த லூனார் ஸ்டேஷனும் பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும். இந்த கேட்வேங்கிற லூனார் ஸ்டேஷன் நிலாவோட எந்த பகுதியை வேணாலும் சுற்ற முடியும். ஆனால் அதுவே அப்போலோவில் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. இந்த கேட்வேயோட முக்கியமான அம்சம் என்னென்னா, இதை 3 ஒரு சின்ன ஆர்பிட்டில் சுற்றி வராமல் ஒரு ஸ்பெஷலான ஹேலோ ஆர்பிட்டில் சுற்றி வரும். இந்த கேட்வே நிலாவுக்கு போகிறதுக்கு மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லைங்க, நிலாவை தாண்டி எங்கே போகணுன்னாலும் இந்த கேட்வேவை ஒரு ஹப் மாதிரி யூஸ் பண்ணி போய்க்கலாம். இப்போ ஒரையானில் வந்துட்டுருக்கிற நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்வேல டாக் பண்ணுறதுக்கு இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டை மேட்ச் பண்ணி வரணும். டாக் பண்ணதுக்கப்புறமா நிலாவுக்கு போகணுங்கிறவங்கலாம் லேண்டருக்குள்ளே போயிடுவாங்க. மீதி எல்லாரும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே இருந்துப்பாங்க. இந்த லூனார் லேண்டரால் 3 விஷயம் பண்ண முடியுங்க. 1, கேட்வேயோட ஆர்பிட்லேருந்து பிரிஞ்சு லூனார் ஆர்பிட்டுக்கு போக முடியும். 2, லூனார் ஆர்பிட்லேருந்து பிரிஞ்சு நிலாவில் இறங்க முடியும். 3, மிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நிலாவிலேருந்து லான்ச் ஆகி கேட்வேயோட ஆர்பிட்டுக்கு திரும்ப கேட்வேயோடைய டாக் பண்ணிக்க முடியும். எல்லாரும் ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள் வந்ததுக்கப்புறமா கேட்வேலேருந்து பிரிஞ்சு இன்ஜினை ஃபயர் பண்ணி ஹேலோ ஆர்பிட்லேருந்து வெளியே பூமியை நோக்கி நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ் திரும்ப வருவாங்க. பூமிக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் சர்வீஸ் மாடியூல்லேருந்து பிரிஞ்சு க்ரூ மாடியூல் பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த க்ரூ மாடியூல் 40,000 km/h ஸ்பீடில் பூமியை நோக்கி விழும். அவ்வளோ ஹை ஸ்பீடில் வர்ற மாடியூல் காற்றோட உராய்வதால் 500 km/h ஸ்பீடாக குறைஞ்சிரும்.
இந்த மாடியூல்ல இருந்து ஒரு 3 பேராஷூட் ரிலீஸ் ஆகும். இந்த பேராஷூட் 500 km/h ஸ்பீடில் வர்ற மாடியூலை 30 km/h ஸ்பீடாக குறைச்சி தண்ணியில் இறக்கிடும். இப்படி தான் வருங்காலத்தில் மனிதர்கள் நிலாவுக்கும் போயிட்டும் வந்துட்டு இருக்க போகிறாங்க. நிலா மட்டும் இல்லை, நிலாவை தாண்டி எங்கே போகணுன்னாலும் ஆர்டெமிஸ் மிஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணும்.